அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எரர் அனலைசிஸ் அப்படின்னு பார்க்க போறோம். இது 11th ஸ்டாண்டர்ட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த எரர் அனலைசிஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அப்சல்யூட் எரர். ஓகே, அப்ப அப்சல்யூட் எரர்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அது மேக்னிடியூட் ஆஃப் a difference between true value and measured value. ஓகே, ஒரு ட்ரூ வேல்யூக்கும் மெஷர்டு வேல்யூக்கும் உடைய டிஃபரன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அப்சல்யூட் எரர் அப்படின்னு சொல்றோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம கேரி அவுட் பண்றோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லார்ஜ் நம்பர் ஆஃப் மெஷர்டு வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ அதாவது n நம்பர் ஆஃப் மெஷர்டு வேல்யூஸ் நம்ம கால்குலேஷன்ஸ் பண்றோம். ஸோ லைக் எஸ் அது A1, A2, A3, ஸோ A4 அப் டு இது வரலும் கால்குலேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா AN வரையிலும் நம்ம கால்குலேஷன்ஸ் பண்ண போறோம். இதுல A அப்படிங்கிறது என்னது சார் அப்படின்னா இட்ஸ் ஏ எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ. நம்ம எக்ஸ்பெரிமெண்டலா செஞ்சு அதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் தான் வந்து A அப்படிங்கிறது. இது நம்ம எத்தனை டைம் கேரி அவுட் பண்றோம் அப்படின்னா ஸோ n டைம்ஸ் வந்து நம்ம இதை நோட் பண்றோம். தென் வந்து என்ன சார் அப்படின்னா அரித்மெட்டிக் மீன் வேல்யூஸ் கால்டு ட்ரூ வேல்யூ. நம்மளுக்கு ட்ரூ வேல்யூனா என்னன்னு தெரியல. ஸோ அப்போ ட்ரூ வேல்யூனா அப்படின்னா என்ன சார் அப்படின்னா அரித்மெட்டிக் மீன், அதாவது நம்ம எடுத்துருக்கக்கூடிய மெஷர் பண்ணிருக்கக்கூடிய மொத்த வேல்யூஸையும் ஆட் பண்ணி என் நம்பரால நாம என்ன பண்றோம் அப்படின்னா டிவைட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிறதா நம்மளுக்கு என்னது அப்படின்னா அரித்மெட்டிக் மீன், அது AMன்னு சொல்றோம். இட் இஸ் ஏ ட்ரூ வேல்யூ. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு A1, A2, A3 plus A4 up to n number of measured values divided by n numbers. ஸோ இது வந்து என்னது சார் அப்படின்னா அரித்மெட்டிக் மீன் ஆர் இட் இஸ் ஏ ட்ரூ வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நம்மளுக்கு இப்போ what is a absolute error அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். absolute errorனா நம்மளுக்கு என்ன தெரியும், டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரூ வேல்யூ அண்ட் மெஷர்டு வேல்யூஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ அந்த ஒரு டிஃபரன்ஸ் நம்ம என்ன பண்றோம் சார் அப்படின்னா கால்குலேஷன்ஸ் பண்றோம். அப்படி பண்ணும் பொழுது என்ன எழுதலாம் அப்படின்னா AM is equal to இதனா 1 by n summations over I is equal to 1 into n. இது again A suffix I அப்படின்னு நம்ம எழுதுவோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அப்சல்யூட் எரர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்சல்யூட் எரர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மாடுலஸ் ஆஃப் A1 இதுதான் வந்து அப்சல்யூட் எரர் which is equal to modulus of true value which means arithmetic mean AM minus measured values A1. So it is absolute error. So we can write in the form of del A2 which is equal to AM minus A2 and it is go on up to modulus of del AN is equal to AM minus AN. So this is a absolute error. Okay, இது நம்ம absolute errors அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது இருக்கக்கூடிய எரர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன எரர் சார் அப்படின்னா மீன் அப்சல்யூட் எரர். The second one is mean absolute error. ஸோ இப்போ நம்மளுக்கு அப்சல்யூட் எரர்னா என்னன்னு தெரியும், அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரூ வேல்யூ அண்ட் மெஷர்டு வேல்யூஸ். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா மீன்
அப்சல்யூட் எரர்னா என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். இப்போ அந்த மீன் அப்சல்யூட் எரர்னா என்ன நம்ம தெரிஞ்சுச்சுன்னா இது எப்படி கண்டுபிடிக்கிறது வெரி சிம்பிள் ஆயிடும். மீன் அரித்மெட்டிக் மீன் அப்சல்யூட் எரர் அப்படிங்கிறது அரித்மெட்டிக் மீன் ஆஃப் அப்சல்யூட் எரர்ஸ். ஸோ இப்போ எனக்கு அப்சல்யூட் எரர்னா என்ன தெரியும், மாடுலஸ் ஆஃப் டெல் A1 and then பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளா எழுதலாம் del A2 modulus of del A2 then modulus of del A3 up to it is right in n number of values. So these are absolute errors. So now we take arithmetic mean of all the absolute errors. அதுதான் வந்து என்ன சார் அப்படின்னா mean absolute error அப்படின்னு சொல்லுவோம், which is right in the form of del AM is equal to modulus of del A1 plus modulus of del A2 plus modulus of del A3 plus up to goes to n number of values modulus of del AM whole divided by so n number of absolute errors, so divided the whole number like n, so which is getting mean absolute error. Mean absolute error அப்படின்னா arithmetic mean of absolute error, it is nothing but mean absolute error அப்படின்னு நம்ம சொல்றோம். So ஃபைனலா இதுல வந்து AM அப்படிங்கிறது A suffix M அப்படிங்கிறது it is a true value. So இதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா true values அப்படின்னு சொல்றோம். and del AM அப்படிங்கிறது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா mean absolute error அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, AM அப்படிங்கிறது it is a true value. del AM அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா so it is a mean absolute error அப்படின்னு நம்ம சொல்றோம். then the magnitude of quantity may be, அதாவது இந்த mean absolute அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டியோடைய மேக்னிடியூட் எங்க எப்படி இருக்கணும் சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா AM plus or minus del AM அப்படின்னு இருக்கும். So which can be right in the AM plus del AM or AM minus del AM. So இந்த ரீஜனுக்கு இடையில தான் ஒரு மேக்னிடியூட் ஆஃப் குவான்டிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க A அப்படிங்கிற ஒரு குவான்டிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா which can be right in the form of A plus or minus del A நம்ம ரைட் பண்ணணும். ஸோ இதுதான் அவங்க இப்படி சொல்றாங்க மேக்னிடியூட் ஆஃப், அதாவது நம்ம கால்குலேட் பண்ணும்பொழுது மீன் அப்சல்யூட் ஏரியாஸ் நம்மளுக்கு அரைஸ் ஆகுது அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய குவான்டிட்டியோடைய அந்த மேக்னிடியூட் எதுக்கு இடையில இருக்கும் அப்படின்னா டெல் ஏ பிளஸ் ஆர் மைனஸ் A பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ அப்படிங்கிற இந்த ரீஜனுக்குள்ளாரதான் நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது நம்மளுக்கு இதுல இருக்கிறது என்ன சார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூன்றாவதா இருக்கிறது மூணாவதா நம்மளுக்கு இருக்கிறது என்னது சார் அப்படின்னா ரிலேட்டிவ் எரர். அடுத்தது நம்மளுக்கு இருக்கிறது ரிலேட்டிவ் எரர். ஓகே, அப்ப ரிலேட்டிவ் எரர்னா என்ன சார்? நம்ம இதுக்கு முன்னாடி 2 படிச்சிருக்கோம். அப்சல்யூட் எரர்னா என்னன்னு தெரியும், சேம் டைம் மீன் அப்சல்யூட் எரர்னா என்னன்னு தெரியும். ரிலேட்டிவ் எரர்னா என்ன சார் அப்படின்னா the ratio of the mean absolute error, அதாவது relative error is equal to the ratio of mean absolute error into mean value
வேல்யூ. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ரிலேட்டிவ் எரர்னு சொல்றோம். Okay, relative error, it is nothing but the ratio of mean absolute error into mean values. ஸோ இது ஈக்குவேஷன்ஸ் ஃபார்மேட் எழுதணும் அப்படின்னா மீன் அப்சல்யூட் எரர் அப்படிங்கிறது டெல் ஏஎம் அப்படின்னு எழுதலாம் டிவைடட் பை மீன் வேல்யூ அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா ஏஎம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து என்ன சார் அப்படின்னா ரிலேட்டிவ் எரர். இதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ரிலேட்டிவ் எரரை எப்படி சார் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றது? ஹவு லார்ஜ் தி அப்சல்யூட் எரர் compared to the total size of the object measure. ஸோ எவ்வளோ லார்ஜ் அப்சல்யூட் எரர்ஸ் வந்து நம்மளுக்கு அரைஸ் ஆகுது அப்படிங்கிறத டோட்டல் சைஸோட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் நம்ம மெஷர் பண்ணும்போது அதோட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கம்பேரிசன்ஸ் பண்ணணும். ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு கார்ல ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம காருடைய ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 60 கிலோமீட்டர் பர் ஹவர்ல நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இன் ஆக்சுவல் நம்மளுடைய காருடைய ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 62 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு காட்டுது அப்படின்னா ஸோ அப்ப நம்ம ஸ்பீடோமீட்டர் having some error like as absolute error. இந்த ஸ்பீடோமீட்டர் எரர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப அப்சல்யூட் எரர் அப்படின்னு சொல்லும் பொழுது absolute error is equal to 62 minus 60 which is equal to 2 kilometer per hour. அப்ப நம்மளுடைய absolute error வந்து என்ன சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 2 kilometer per hours. இப்ப நம்மளுக்கு என்ன வேணும்? ரிலேட்டிவ் எரர் வேணும். அப்ப ரிலேட்டிவ் எரர் which is equal to என்னன்னு எழுதலாம்? மீன் அப்சல்யூட் எரர். மீன் அப்சல்யூட் எரர் அப்படிங்கிறது ஸோ லைக் 60 kilometer per hour divided by 2 kilometer per hour அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ 60 divided by 2 அப்படின்னு வரும். ஸோ ஃபைனலி இது நம்ம சாரி இப்படி இல்லை அப்சல்யூட் எரர் மீன் அப்சல்யூட் எரர் 2 kilometer per hour divided by 60 kilometer per hour. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு இவ்வளோ சார் கிடைக்கும் அப்படின்னா 0.033 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது சார் அப்படின்னா ரிலேட்டிவ் எரர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அடுத்து நமக்கு என்ன எரர் சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா percentage error. So இதுக்கு லாஸ்ட் ஒன் is a fourth one also. Percentage error. ஓகே, அப்ப இந்த percentage errorனா என்ன அப்படின்னு நம்ம சொல்லணும். ரிலேட்டிவ் எரரை நம்ம பர்சன்டேஜ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் என்னது அப்படின்னா பர்சன்டேஜ் எரர். ஒரு ரிலேட்டிவ் எரர்ஸ் எடுத்துக்கிட்டு அதை நாம பர்சன்டேஜ்ல எழுதணும் அப்படின்னா which is equal to என்ன சார் அப்படின்னா percentage error. So percentage error we can be write in the form of mean absolute error del am divided by mean value am. So into 100%. So which is a percentage error. The percentage error அப்படிங்கிறது so percentage error அப்படிங்கிறது it is very close to 0 அப்படின்னு வருது அப்படின்னா so percentage error it is very close to 0 அப்படின்னா which means 1 is close to the target value. அப்ப இது எதை நோக்கி போயிருக்கும் அப்படின்னா நம்மளுடைய டார்கெட் வேல்யூஸ்க்கு க்ளோஸா இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி க்ளோஸ் டு தி டார்கெட் வேல்யூஸ். அப்ப நாம கால்குலேட் பண்ணக்கூடிய பர்சன்டேஜ் எரர் அப்படிங்கிறது நம்மளுடைய டார்கெட் வேல்யூஸ்க்கு க்ளோஸா போச்சு அப்படின்னா ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய
இங்க இந்த எரர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஏ வெரி குட் கண்டிஷன்ஸ். ஸோ அண்டு இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அக்செப்டபிளா நம்மளுக்கு இருக்கும். ஸோ இட் இஸ் ஏ வெரி குட் அண்டு அக்செப்டபிளா நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆல்வேஸ் நெசசரி டு அண்டர்ஸ்டாண்ட் whether due to impressions from the equipment used or mistake of experimentations. அதாவது நம்ம எக்ஸ்பெரிமெண்டேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் இந்த எக்யூப்மெண்ட்ஸை பத்தி நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னா இது என்ன எரர்ஸ் நம்மளுக்கு அரைஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது எளிமையாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். ஸோ இதுதான் அப்படின்னு சார் அப்படின்னா எரர் அனலைசிஸ். ஓகே, இந்த லெசன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you for watching this